ராகு கேது பெயர்ச்சி அப்படின்னா நம்மையும் அறியாமல் நமக்குள்ள ஒரு பயம். நம்மள நிறைய பேர் பாருங்களேன், திருப்பாம்பரம் போயிருப்போம், திருக்காலாஸ்தி போயிருப்போம். நிறைய ஜோதிடர்கள் என்னென்ன பரிகாரம் சொல்கிறோமோ நாகம் சார்ந்து பண்ணிட்டு தான் இருப்போம். இந்த முழு பிரபஞ்சத்திற்கே எனர்ஜி பாயிண்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய மா காமாக்கியா தேவி வசிக்கக்கூடிய இருப்பிடத்தில் அங்கு செய்யக்கூடிய நாக தேவதைக்கான பூஜை மிக உலக பிரசித்தி பெற்றது. உண்மையான ஆன்மீகத்தை தேடுபவர்கள் அவர்களுடைய பிரச்சனை தீரணும் அப்படின்னு நினைக்கிறவங்க மானசா தேவியின் பூஜையில் கலந்துப்பாங்க. ராகு கேது பெயர்ச்சி நம்மள 12 ராசி இருந்தாலும் எல்லோருக்கும் ஒவ்வொரு விதமான பிரச்சனை இருந்துக்கிட்டு தான் இருக்கும். கிரகங்கள் நம்மளுடைய வாழ்வில் மிகப்பெரிய பாதிப்பை கொண்டு வருது. ஏன்னா நல்லது நடந்தால் நம்ம அதை பெருசாக கண்டுக்கிறது இல்லை. பாதிப்பு வரும்பொழுது நாம் பயப்படுறோம். இந்த ராகு கேது பிரச்சனையை தீர்ப்பதற்கு மிக சரியான இடம் அப்படின்னாக்கா அன்னை மா காமாக்கியா தேவியின் ஆலயத்தில் வருடத்திற்கு ஒரு முறை நடக்கக்கூடிய மானசா தேவி பூஜையில் கலந்து கொள்வதன் மூலமாக நிச்சயமாக இப்போ இருக்கிற ராகு கேது பிரச்சனை வந்து நம்மளால் தப்பிச்சிக்க முடியுங்க. பரம்பரை பொக்கிஷம் நண்பர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம். நம்மள நிறைய பேருக்கு இருக்கிற பிரச்சனை பார்த்திங்க அப்படின்னா, நான் உழைச்சிக்கிட்டே இருக்கேன் ஆனால் ஜான் ஏறினா முழம் சறுக்குது அப்படின்னு நம்ம நினைப்போம். அதுவும் இப்போ கிரக நிலைகளை ஆராய்ந்து பார்க்கும் பொழுது இப்போ நிறைய கிரக பெயர்ச்சிகளை நம்ம பார்த்துட்ருக்கோம். அதுவும் குறிப்பாக ராகு கேது பெயர்ச்சி அப்படின்னா நம்மையும் அறியாமல் நமக்குள்ள ஒரு பயம், என்ன செய்யறதுனே தெரியலங்க, ராகு கேது பெயர்ச்சி ஆகுது, இதுவரைக்கும் ஏற்கனவே எனக்கு தடைப்பட்ட விஷயங்கள் தான் நடந்துட்டுருக்கு, இதில் இன்னும் எனக்கு விஷயங்கள் தடைப்படும், மங்களமான விஷயங்கள் தடைப்படும் அப்படின்னு என்னுடைய ஜாதகம் சொல்லுது, இதற்கு நான் என்ன செய்யறது அப்படின்னு இருக்கும். அப்போ நாம் ஜோதிடர்களை போய் பார்க்கும் பொழுது காலாஸ்தியில் போய் சில பரிகாரம் பண்ணுங்க, நமக்கு நாக தோஷம் இருக்குது, ஏதோ நம்மளுடைய முன்னோர்கள் பாம்பு அடிச்சிருக்காங்க, பாம்பை கொன்று இருக்காங்க, அதனால் அதனுடைய சாபம் நமக்கு இருக்குது, அப்போ நாக சிலைகளை பிரதிஷ்டை செய்து ஏதாவது கோவிலில் நீங்கள் வச்சுருங்க, அதுக்கு நீங்கள் மட்டும் இல்லாமல் அந்த கோவிலுக்கு வரவர்கள், அந்த கோவிலுக்கு வருபவர்கள் அபிஷேகம் செய்தால் உங்களுடைய ராகு கேது பிரச்சனை சரியாயிரும் அப்படின்லாம் நம்ம நிறைய கேட்டிருப்போம். நம்மள நிறைய பேர் பாருங்களேன், திருப்பாம்பரம் போயிருப்போம், திருக்காலாஸ்தி போயிருப்போம். நிறைய ஜோதிடர்கள் என்னென்ன பரிகாரம் சொல்கிறோமோ நாகம் சார்ந்து பண்ணிட்டு தான் இருப்போம். அதுவும் நமக்கு அக்டோபர் மாதம் தீபாவளியை ஒட்டி நம்மளுக்கு நாகத்திற்காக நிறைய பூஜா முறைகளும் இருக்கும். அதையும் நம்ம முறைப்படி செஞ்சுட்டு தான் இருப்போம். ஆனால் நம்மளுடைய பிரச்சனை முழுவதுமாக தீர்ந்துருமா அப்படின்னா தீர்றது இல்லை நிறைய நேரம். அப்போ இதுக்கு என்னதான் பரிகாரம் அப்படின்னா, இந்த உலகத்திற்கே, இந்த முழு பிரபஞ்சத்திற்கே எனர்ஜி பாயிண்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய மா காமாக்கியா தேவி வசிக்கக்கூடிய இருப்பிடத்தில் அங்கு செய்யக்கூடிய நாக தேவதைக்கான பூஜை மிக உலக பிரசித்தி பெற்றதுங்க. நம்மள அது நிறைய பேருக்கு தெரியறதே இல்லை. ஏன்னா நாம் காமாக்கியா தேவி அப்படின்னா அன்னை காமாக்கியா தேவி தாந்திரிகத்திற்காக வழிபடக்கூடிய ஒரு தேவி அப்படின்னு நினைக்கிறோம். வருடத்திற்கு ஒரு முறை அன்னை மா காமாக்கியா தேவி அஸ்ஸாம் கவுஹாட்டியில் ஒரு பூஜை நடக்கும். மிக பிரம்மாண்டமாக நடக்கக்கூடிய, மிக உக்கிரமாக நடக்கக்கூடிய இந்த பூஜை முழுக்க முழுக்க நாகத்திற்கானது. நாகத்திற்கு அதிபதியாக இருக்கக்கூடிய அன்னை மானசா தேவிக்கான பூஜை. அப்போ பாருங்களேன், இந்த உலகம் முழுக்க நிறைய இடங்களில் பாம்புகள் சார்ந்து நம்ம கோவில்கள் பார்க்குறோம், பிரதிஷ்டை செய்திருக்கக்கூடிய லிங்கங்களை பார்க்குறோம். இருந்தாலும் மிக உக்கிரமாக உலகம் முழுக்க மிகவும் பிரசித்தி பெற்ற, ஆனால் நமக்கு தெரியலை. உலகத்தில் இருந்து நிறைய பேர் வருவாங்க இந்தியாவுக்கு இந்த பூஜையை பார்க்கறதுக்காக. இரவு முழுவதும் நடக்கக்கூடிய இந்த பூஜை மிகவும் உக்கிரமாக இருக்கும். அப்போ இந்த பூஜையை நான் கலந்துக்கலாமா,
நம்மை போல் யார் வேண்டுமானாலும் கலந்துக்கிற பூஜை தாங்க இது. இதுக்கு ரொம்ப ஸ்பெஷலாக நம்ம பரிகாரம், ஹோமம் அப்படியெல்லாம் எதுவுமே தேவையில்லை. ஏன்னா இந்த பிரபஞ்சம் முழுக்க ஓம் நாதத்தில் இயங்குது அப்படின்னு சொல்லுவாங்க. ஓம் நாதம், பிரணவம் அப்படியெல்லாம் சொல்லுவாங்க. அப்போது இந்த சில அதிர்வலைகள் தான் மந்திரமாகுது பாருங்களேன். அதிர்வலைகள், இந்த ஒரு சத்தம் தான் மந்திரமாகுது. அப்போ இந்த மந்திரங்களை ஒன்று நாம் சொல்லணும், இல்லைன்னா யாரோ சொல்லும்போது அதை நம்ம கேட்டால் கூட நமக்கு பலன் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ இந்த மானசா தேவி பூஜை நடக்கக்கூடிய அன்னை காமாக்கியா தேவியின் கோவிலில் இரவு முழுக்க மிக அற்புதமான ஒலிகள் இயக்கப்படும். அந்த ஒலி அலைகள் நம்முடைய அதிர்வலைகளை மிகவும் நேரடியாக நம்முடைய சக்கரங்களை ஊக்குவிக்குது அப்படின்னு நம்புறதுனால உலகம் முழுக்க இருந்து உண்மையான ஆன்மீகத்தை தேடுபவர்கள், அவர்களுடைய பிரச்சனை தீரணும் அப்படின்னு நினைக்கிறவங்க மானசா தேவியின் பூஜையில் கலந்துப்பாங்க. இதுக்கு நாம் எதுவும் செய்யணும்னு அவசியம் இல்லை. ஏன்னா இந்த மானசா தேவியின் பூஜையில் கலந்துக்கிறவங்க மிக ஸ்ரத்தையாக அவர்கள் நோன்பு விரதமெல்லாம் இருந்து தான் அந்த பூஜை நடக்கும் இரவு முழுக்க. ஏன்னா மிகப்பெரிய கத்திகள் மேலே நடப்பாங்க, அதன் மேலே நடனம் ஆடுற மாதிரி இருக்கும். அதை நம்ம பார்க்கறதன் மூலமாக, அந்த ஒலிகளை கேட்கறதன் மூலமாக நம்முடைய பிரச்சனைகள் தீரும். அதுவும் குறிப்பாக நாகம் சம்பந்தமாக நமக்கு ஒரு தோஷம் இருக்குது, திருமணம் தள்ளி போயிட்டே இருக்குது. இப்போ நிறைய பேருக்கு திருமணம் தடைப்படுறது ஒரு பெரிய பிரச்சனை. அப்போ ஜோதிடர்களை பார்க்கும்போது சொல்லுவாங்க, அவர்கள் உடம்பில் ஏதோ ஒரு இடத்துல பிறக்கும் பொழுதே நாகத்தின் உருவம் கூட இருக்கும். நிறைய பெண்களுக்கு அவங்க தொடையிலையோ கால்லையோ முதுகுலையோ ஒரு நாகத்தினுடைய உருவம் அப்படியே பிறக்கும் பொழுதே அவங்களுக்கு சிலருக்கு வந்திருக்கும். இது ஏன், எதுக்கு, எப்படி அப்படின்னு நம்ம ஆராய்ச்சி செய்கிறதை விட இந்த பூமியில் நம்ம பிறந்துட்டோம், அந்த பிரச்சனையை சரி செஞ்சுட்டு சந்தோஷமாக வாழ்ந்துட்டு போகிறதுக்கு நம்ம முயற்சி செய்யலாம். நாகம் சம்பந்தமாக ஏதாவது பிரச்சனை இருந்தால், நாக தோஷத்தின் காரணமாக திருமணம் தள்ளி போகுது, இல்லை விவாகரத்து வருது, நான் 2வது திருமணம் முடித்தும் அந்த வாழ்க்கை எனக்கு சரியாக இல்லை, நான் 3வது பண்ணுறேன் அதுவும் சரியாக இல்லைங்க. திருமணம் தடை பண்ணாலும் நாகதோஷத்தின் வெளிப்பாடாக இருக்கலாம். இல்லை மீண்டும் மீண்டும் விவாகரத்து, ஒரு கணவன் மனைவி அந்யோன்யம் இல்லை, கருத்து புரிதல் இல்லாமல் இருக்குது அப்படின்னாலும் அதுவும் நாகத்தின் சாபமாகவும் இருக்கலாம். இல்லை குழந்தை பேர் தள்ளி போகுதுன்னு வச்சுக்கோங்களேன், இல்லை பிறந்த குழந்தை சரியாக பேசாமல் இருக்குது, நாகதோஷத்தின் வெளிப்பாடாக இருக்கலாம். இல்லைன்னா நிறைய பேருக்கு பாருங்களேன், எதிரிகள், கண்ணுக்கு தெரியாத எதிரிகளால் நம்மளுடைய தொழில் முடங்கி போய்கிட்டே இருக்கும். நாம் யாரையும் எதிரியாக நினைக்க மாட்டோம், ஆனால் அவர்களுக்கு நாம் எதிரியாக இருப்போம். அப்போ நம்மளுடைய தொழிலில் என்னதான் பிரயத்தனம் பண்ணாலும் மிகப்பெரிய வளர்ச்சியோ ஒரு சொல்கிற மாதிரியான ஒரு நிம்மதியோ இல்லாமல் இருக்கும். அப்போ இப்பேற்பட்ட நமக்கு வாழ்விலும் தொழிலிலும் ஒரு முடங்கி போது, ஒரு வளர்ச்சி இல்லை அப்படின்றவர்களுக்கு இந்த மானசா தேவி பூஜையில் கலந்து கொண்டால் நிச்சயமாக வாழ்வில் மிகப்பெரிய நல்ல முன்னேற்றம் ஏற்படும். ஏன்னா நாகம், நிறைய பேருக்கு பாருங்களேன், எனக்கு கனவுல பாம்பு தரத்துது அப்படி சொல்லுவாங்க, அடிக்கடி என்னை பாம்பு கடிச்சிக்கிட்டே இருக்குன்னு சொல்லுவாங்க. இல்லைன்னா விஷ நோய்கள் அடிக்கடி அவங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்கும். இல்லைன்னா என்ன நோயினே கண்டுபிடிக்க முடியாது மருத்துவர்களால். அந்த மாதிரி ஒரு நோயின் தாக்கம் அவர்களுக்கும் அவர் குழந்தைகளுக்கும் இருக்கலாம். என்னன்னே கண்டுபிடிக்க தெரியல அப்படின்றவர்களுக்கு இந்த மானசா தேவி பூஜையில் கலந்து கொண்டால் நிச்சயமாக அவங்க வாழ்க்கையில் நல்ல மாற்றுதல் ஏற்படுங்க. நீங்கள் முயற்சி செய்து பாருங்களேன். இது எப்போ நடக்கும் அப்படின்னா, வருடத்தில் ஒரு முறை ஆகஸ்ட் மாதத்தில் மானசா தேவிக்கான பூஜை நடக்கும். அன்னை மா காமாக்கியா தேவியின் கோவில் சன்னிதானத்துக்கு முன்னாலேயே அவர்களுக்கான ஒரு இடத்தில் மானசா தேவி பிரதிஷ்டை செஞ்சுருப்பாங்க. மானசா தேவி நாகங்களுக்கு ஒரு பிரச்சனை வந்த பொழுது அவர்களையே காத்தவள் அன்னை மானசா தேவி. அப்போ நாகங்களுக்கு ஒரு பிரச்சனையை காப்பாற்று அருளிய அன்னை மானசா மனிதர்களின் பிரச்சனையை உடனடியாக தீர்ப்பவள். இப்போ நம்ம ஊரில் பாருங்களா, விநாயகர் சதுர்த்தினா நம்மளுக்கு கொண்டாடுவோம் இல்லையா,
நம்ம வீட்டில் விநாயகர் சிலை வச்சுருப்போம், தெருவெல்லாம் விநாயகர் சிலை இருக்கும். நம்ம திரும்புகிற இடம்லாம் ஒரு 3 நாளைக்கு விநாயகராக பார்த்துட்ருப்போம். அதே போல் தாங்க அஸ்ஸாம் கவுஹாத்தியில் இந்த மானசா தேவி தியோதானி ஃபெஸ்டிவல் நடக்கக்கூடிய அந்த நாட்களில் நீங்கள் கவுஹாத்தியில் எங்கே திரும்பினாலும் பாம்பு சிலைகளாக தாங்க இருக்கும். 5 தலை பாம்புகள் அப்படின்ற மாதிரி மிகப்பெரிய பாம்பின் சிலைகளை நம்மளால் தாராளமாக பார்க்க முடியும். மிக உக்கிரமாக நடக்கக்கூடிய இந்த வழிபாட்டில் கலந்து கொள்வதன் மூலம் நம்முடைய வாழ்வில் வசந்தத்தை நிச்சயமாக அன்னை மானசா தேவியும் அன்னை காமாக்கியா தேவியும் கொண்டு வருவாள். இப்போ பாருங்களேன், ராகு கேது பெயர்ச்சி நம்மள 12 ராசி இருந்தாலும் எல்லோருக்கும் ஒவ்வொரு விதமான பிரச்சனை இருந்துக்கிட்டு தான் இருக்கும். அப்போ எல்லாருமே நம்ம குறிப்பாக எங்கே போய் தீர்க்கிறது இந்த பிரச்சனைகளை அப்படின்னு நம்ம நினைப்போம். கிரகங்கள் நம்மளுடைய வாழ்வில் மிகப்பெரிய பாதிப்பை கொண்டு வருது. ஏன்னா நல்லது நடந்தால் நம்ம அதை பெருசாக கண்டுக்கிறது இல்லை. பாதிப்பு வரும்பொழுது நாம் பயப்படுறோம். ஆனால் இந்த கிரகங்களை படைத்த தேவிகிட்ட சரணடைகிறதன் மூலமாக கிரகங்களின் பாதிப்புகளிலிருந்து நம்மளால் தப்பிச்சிட முடியும். அதுவும் குறிப்பாக ராகு கேதுனாலே நம்மளுக்கே தெரியும் பாருங்களேன், உடல் பாம்பாகவும் தலை மனித உடம்பாகவும் இருக்கும் இல்லையா, மாறி மாறி இருக்கக்கூடியது ராகு கேது. இந்த ராகு கேது பிரச்சனையை தீர்ப்பதற்கு மிக சரியான இடம் அப்படின்னாக்கா அன்னை காமாக்கியா தேவியின் ஆலயத்தில் வருடத்திற்கு ஒரு முறை நடக்கக்கூடிய மானசா தேவி பூஜையில் கலந்து கொள்வதன் மூலமாக நிச்சயமாக இப்போ இருக்கிற ராகு கேது பிரச்சனை நம்மளால் தப்பிச்சிக்க முடியுங்க. இந்த கோவில் எங்கே இருக்குது, நான் எப்படி போகணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இப்போ டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணலாம். ஏன்னா நாம் காமாக்கியா தேவிக்கு புனித பயணம் நாமளே எல்லாமே அரேஞ்ச் பண்ணி கூட்டிகிட்டு போகிறோம். தேவைப்படுபவர்கள், மேலும் விவரங்கள் தேவைப்படுபவர்கள் எங்களை தொடர்பு கொள்ளலாம். இந்த அற்புதமான வாய்ப்பை தந்துள்ள இயற்கைக்கும் மலர்களுக்கும் என்னுடைய அனைத்து குருமார்களுக்கும் நன்றிகள்.